Hi guys, welcome to Silent Pencil. ஒரு பிகினரா வாட்டர் கலர் ஸ்டார்ட் பண்றதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் தேவைன்னு இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பிரஷஸ் பத்தி பார்க்கலாம். வாட்டர் கலர் பொறுத்தவரையும் பிரஷஸ் வந்து நம்ம ஹார்ட் பிரஷஸா யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ பிரஷ் வந்து நல்லா வாட்டர் அப்சர்வ் பண்ணுன்றதுனால சாஃப்ட் சிந்தட்டிக் பிரஷ் யூஸ் பண்ணலாம். ஸோ பிரஷஸில் வந்து ஃப்ளாட் பிரஷ் அப்புறம் ரவுண்ட் பிரஷ்னு 2 டைப்ஸ் இருக்குது. நம்மளுக்கு அதிகமாக ரவுண்ட் பிரஷ் தான் யூஸ் ஆகும். ஃப்ளாட் பிரஷ் வந்து நீங்கள் ஒரு 2-3 ப்ரஷ் இருந்தால் போதும். பெரிய ஏரியாஸ் கவர் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ப்ரஷ், அப்புறம் மீடியம் சைஸில் ஒரு 1-2 ப்ரஷ். ஸோ ஃப்ளாட் ப்ரஷ் அவ்வளோக்கா யூஸ் ஆகாது. நம்மளுக்கு மோஸ்ட்டாக ரவுண்ட் ப்ரஷ் தான் யூஸ் ஆகும். ஸோ ரவுண்ட் ப்ரஷ்ஷில் மோஸ்ட்டாக எல்லா சைஸுமே வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ப்ரஷஸில் வந்து சைஸஸ் இருக்குது. 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 00, 00விட 000 ப்ரஷ் வாங்கினீங்கன்னா டிப்பு வந்து ரொம்பவே மைன்யூட்டாக இருக்கும். சின்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குறதுக்கு 000 அந்த மாதிரி சின்ன ப்ரஷ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி 2, 4 மீடியம் சைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 8 அந்த மாதிரி சைஸில் இருக்க ப்ரஷ், அதுக்கப்புறம் 10, 12 ஸோ பெரிய சைஸில் இருக்க ப்ரஷ். ஒரு சைஸுமே ஒரு யூஸுக்கு, லைக் சின்ன டீட்டெயில்ஸ் கொடுக்குறதுக்கு பெரிய ப்ரஷ்லாம் அது எந்தெந்த ஏரியாஸில் யூஸ் பண்ணணுன்னு இருக்கு. ஸோ வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்குது. மோஸ்ட்டாக ரவுண்ட் ப்ரஷ்ஷில் எல்லா சைஸும் வாங்கிக்கோங்க. ஆஸ் அ பிகினராக நீங்கள் எந்த பிராண்டில் ப்ரஷ் வாங்கலாம்னா உங்களுக்கு கேம்லின் வந்து பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும் அண்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயும் இருக்கும். நீங்கள் ஒரு ஆர்ட் ஸ்டோரில் போய் சிங்கிள் பீசஸாகவும் எடுத்துக்கலாம். ஃப்ளாட் ப்ரஷ் எந்த சைஸ் வேணுமோ அதை வந்து நீங்கள் சிங்கிள் பீசஸாக 1-2 அதுமாரி எடுத்துக்கலாம். ஸோ அது உங்கள் சாய்ஸ் தான். செட்டாகவும் வாங்கலாம், இல்லை தனித்தனியாகவும் வாங்கிக்கலாம். இன்னும் ரேட் கம்மியாக போனோன்னா ஃபேபர் கேஸ்டல் அந்த மாதிரி போகலாம். அதெல்லாம் வந்து 100-200 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்கும். சீப்பாக இருக்கும் ப்ரஷஸ். ஸ்டார்டிங் கொஞ்சம் நாளைக்கு வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் கேம்லின் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நாளைக்கு வரும், குவாலிட்டியும் நல்லாயிருக்கும், நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணலாம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா மாப் ப்ரஷ், பிரிஸ்ட்ரோ மாப் ப்ரஷ். இது வந்து ஒரு 1000-2000 அந்த ரேஞ்சில் வரும். இது வந்து வாட்டர் வந்து இன்னும் நல்லா அப்சர்வ் பண்ணும், அதை விட நிறைய ஹோல்ட் பண்ணி வைக்கும் வாட்டரை. உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. ஸ்டார்டிங்லேயே நீங்கள் மாப் ப்ரஷ்லாம் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நல்லா ஒர்க்ஸ் நிறைய பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல ஃப்ளோ கிடச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த மீடியம் வாட்டர் கலர் மீடியம் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கப்புறமா நீங்கள் மாப் ப்ரஷ்லாம் போகலாம். அது வரைக்கும் கேம்லினே யூஸ் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பெயிண்ட் யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். வாட்டர் கலரில் வந்து 2 வேரியன்ஸ் இருக்கும். ஆர்டிஸ்ட் வாட்டர் கலர், அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் வாட்டர் கலர்னு 2 வேரியன்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட் வாட்டர் கலர் யூஸ் பண்ணக்கூடாது, ஆர்டிஸ்ட் வாட்டர் கலர் தான் யூஸ் பண்ணணும். ஸ்டூடெண்ட் வாட்டர் கலர் வந்து ஜஸ்ட் வாட்டர் கலர் மாதிரி, அது சும்மா சின்ன பசங்க விளையாடுறதுக்கு. நீங்கள் வந்து ஆர்டிஸ்ட் வாட்டர் கலர் தான் யூஸ் பண்ணணும். அதில் தான் பிக்மெண்ட் வந்து நல்லாயிருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து ஆர்டிஸ்ட் வாட்டர் கலர் தான் யூஸ் பண்ணணும். ஸோ வாட்டர் கலருமே நீங்கள் கேம்லினில் வாங்கிக்கலாம். வாட்டர் கலர் பெயிண்ட் பார்த்தீங்கன்னா டியூப்ஸ், அதுக்கப்புறம் கேக் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாக இருக்கும், ஃப்ளாட்டாக. ஸோ ஒரு தடவையும் நீங்கள் வந்து வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி யூஸ் பண்ணோம், அது ட்ரையாக தான் இருக்கும் ஃபுல்லாகவே. என்ன டிஃப்ரென்ஸ்னால் டியூபுக்கும் கேக்குக்கும், நீங்கள் டியூப்பில் வாங்கினீங்கன்னா நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம் பெயிண்ட் எடுத்து. அதில் வந்து பெயிண்டே வராது கேக்கில் வந்து. யூஸ் பண்ணலாம், தப்பில்லை. கேக்கு உங்களுக்கு அதை கம்ஃபர்டபுளாக தான் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் டியூப்ஸ் யூஸ் பண்ணும்போது நல்லா ஃப்ரெஷ் கலராக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஒரு ப்ளூ எடுத்து நீங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணலாம், ஃப்ரெஷ் கலர்ஸாக வைக்கலாம். கலர் மிக்சிங்கும் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் கேக்குக்கும் டியூபுக்கும். ஸோ இதில் ஷேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 ஷேட்ஸ் நம்மளுக்கு போதும், 10 கலர்ஸ். ஸோ எம்எல்க்கு ஏற்ற மாதிரி சைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து சின்ன வாட்டர் கலர் வந்து உங்களுக்கு 200-300 அந்த மாதிரியே கிடைக்கும். நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஆர்டிஸ்ட் வாட்டர் கலர் கேம்லினில் சின்னதாக ஒரு பாக்ஸ் வாங்கிக்கோங்க, டியூபு. அதில் வந்து 12 ஷேட்ஸ் இருக்கும். பிளாக்கும் ஒயிட்டும் வந்து வாட்டர் கலரில் யூஸ் பண்ண மாட்டோம். நம்மளுக்கு ஒரு டார்க் கலர் வேணும் அப்படின்னா நம்ம வந்து கலர் மிக்ஸ் பண்ணி தான் அந்த டார்க் வந்து கொண்டு வரணும். பிளாக் ஒயிட் வந்து நம்ம வாட்டர் கலர் பொறுத்தவரை யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அது வந்து அந்த டோட்டல் அவுட்புட்டே வந்து ஒரு மாதிரி டார்க்காக ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்காது. வாட்டர் கலர் பொறுத்தவரையும் அவுட்புட் வந்து ஃபினிஷ் பண்ணும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். பிளாக் வச்சு நீங்கள் ஒரு டார்க் கலர் கொண்டு வரத்துக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி நிறைய கலர்ஸ் ப்ளூ, ப்ரௌன் இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு டார்க் கலர் கொண்டு வரத்துக்கும் ஓவராலாக நீங்கள் அந்த மாதிரி பண்ணும்போது அந்த ஒர்க்கே வந்து ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த டார்க் கலரே வந்து ஒரு மாதிரி பிளாக்காக ஒரு மாதிரி டர்ட்டியாக இருக்காது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுதான் வந்து வாட்டர் கலர். பிளாக் அண்ட் ஒயிட் எப்போ யூஸ் பண்ணலான்னா மொத்தமாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு வாட்டர் கலரில் நம்ம ஹைலைட் ஒயிட்டாக வேணுனாலே பேப்பர் ஒயிட் அந்த ஷீட்டோட ஒயிட்டை வந்து விட்டுருவோம். எங்கே தேவைப்படும்னா ஃபைனலாக எங்கேயாவது நாங்கள் டீட்டெயில் இல்லை அந்த இப்போ ஒரு போர்ட்ரேட் பண்ணுறோம், இல்லை ஏதாவது பெட்ஸ்லாம் டாக் எதாவது பண்ணுறோன்னா கண்ணில் இருக்க அந்த ஹைலைட் வந்து ஒயிட்டாக வைக்கிறதுக்கு ஒரு டாட் மாரியோ, எங்கேயாவது பிளாக் ஒயிட் அந்த மாதிரி ரேர் கேசஸில் ஃபைனலாக வந்து அது யூஸ் ஆகும். மற்றபடி நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் யூஸ் பண்ணவே தேவையில்லை. ஸோ இந்த 10 ஷேட்ஸே வந்து நம்மளுக்கு போதும். இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணியே எல்லாமே ஃபுல்லாக ஒர்க் பண்ணலாம். ஸோ அந்த 10 ஷேட்ஸ் என்னென்னா லெமன் எல்லோ, கேம்போஜ் ஒரு மாதிரி எல்லோவே வந்து கொஞ்சம் ஆரஞ்சு ஸ்டோனில் இருக்கும் கேம்போஜ், அண்ட் எல்லோ ஆக்கர் ஒரு மாதிரி ப்ரௌன் அண்ட் எல்லோ மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கலர் மைல்டாக இருக்கும் எல்லோ ஆக்கர். அண்ட் வந்து வேர்ம்லின், இது வந்து ஒரு ரெட் கலர், கிரிம்சன் லேக்.
கிரிம்சன் லேக் கலர் வந்து ஒரு மாதிரி பிங்கிஷ் கலர். அண்ட் ப்ளூவில் வந்து 2 ப்ளூ இருக்குது. கோபால்ட் ப்ளூ அப்புறம் பெர்ஷியன் ப்ளூ. கோபால்ட் ப்ளூ வந்து லைட்டாக இருக்கும், நார்மல் ப்ளூ மாதிரி இருக்கும். அண்ட் பெர்ஷியன் ப்ளூ வந்து ஒரு டார்க்கிஷ் ப்ளூ. கோபால்ட் ப்ளூவோட ரொம்ப டார்க்காக இருக்கும். நம்ம டெப்த்லாம் வைக்கிறதுக்கு கலர் மிக்ஸ் பண்ணும்போது இது லைட்டாக ஆட் பண்ணாலே போதும், ரொம்ப டார்க்காக இருக்கும் பெர்ஷியன் ப்ளூ. க்ரீனில் வந்து சாப் க்ரீன், வெரிடியன். சாப் க்ரீன் வந்து நார்மல் க்ரீன், வெரிடியன் வந்து ஒரு மாதிரி ப்ளூ மிக்ஸ் பண்ண ஒரு மாதிரி க்ரீனாக இருக்கும், ப்ளூயிஷ் க்ரீனாக இருக்கும். அது வந்து வெரிடியன். பர்ன்சியானா ஒரு ப்ரௌன் கலர். ப்ரௌன்லேயே வந்து நிறையா இருக்குது, இந்த மாதிரி கலர்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ பேசிக்காக நம்மளுக்கு இந்த 10 கலர்ஸ் போதும். ஸோ இந்த கலர்ஸ் நேம்லாம் வந்து புதுசாக இருக்கும். நம்ம நார்மலாக வந்து ரெட், ப்ளூ அந்த மாதிரி தான் நம்ம சின்ன வயசுலேயே பழகியிருப்போம். ஸோ இந்த பேர்லாம் வந்து புதுசாக இருக்கும். பட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது பழகும் போது உங்களுக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சிடும் இந்த நேம்லாம். நீங்கள் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கலர் தியரி அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்போது நீங்கள் மிக்சிங்லாம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கலர் மிக்சிங்லாம் பண்ணி ஒரு கலரை கொண்டு வரதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஸ்டார்டிங்கில் டியூப்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் சில கலர்ஸ்லாம் வந்து அதிகமாக யூஸ் ஆகும். சாப் க்ரீன், பர்ன்சியானா. சாப் க்ரீன் மோஸ்ட்டாக அதிகமாக யூஸ் ஆகும், சாப் க்ரீன், லெமன் எல்லோ. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் தனி பீசஸாக தனியாக ஒரு டியூப்பை வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் மொத்தமாக ஒரு டியூப் ஒரு கலர் காலி 1-2 கலர் காலி ஆகிடுச்சுன்னா மொத்தமாக ஒரு பாக்ஸே நீங்கள் வாங்க தேவையில்ல, டியூப் பாக்ஸே. அந்த எந்த கலர் அதிகமாக யூஸ் ஆகுதோ அதை நீங்கள் ஒரு தனியாக ஒரு பெரிய சைஸ் டியூப்பாக வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பேலட். நம்ம கலர் மிக்சிங்லாம் பண்ணுறோம், இதுக்கு பேர் தான் பேலட். இது வந்து நீங்கள் பிளாஸ்டிக்கில் வாங்கிக்கலாம், பாக்ஸாக க்யூப்ஸாக இருக்க மாதிரி வாங்கிக்கோங்க. கலர் மிக்சிங் தனித்தனியாக பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த பேலட் உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 100 to 200 அந்த ரேஞ்சிலே கிடச்சிடும். ஸோ கார்னர்ஸில் வந்து சின்னதாக கலர்ஸ் நம்ம வைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் அதோட கொஞ்சம் பெரிய பாக்ஸ், அப்புறம் இன்னும் பெரிய சைஸஸ் வந்து பாக்ஸாக இருக்கும். அதில் நம்ம கலர் மிக்சிங்லாம் பண்ணிக்கலாம். அண்ட் வாட்டர் கலர் பெயிண்ட் வந்து க்ளீன் பண்ணுறதுக்குமே ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் நீங்கள் வாட்டர் வச்சே க்ளீன் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் அக்ரலிக் பெயிண்ட்லாம் வந்து ப்ரெஷஸ்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாஷ் பண்ணிடணும். பட் நீங்கள் வந்து வாட்டர் கலர் வந்து இன்றைக்கி நீங்கள் க்ளீன் பண்ணாமல் விட்டு நாளைக்கு நீங்கள் கூட ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். டேப் ஓப்பன் பண்ணி வாட்டர்லேயே வந்து ஈஸியாக நீங்கள் ப்ரெஷஸ்லாம் க்ளீன் பண்ணிடலாம். ப்ரெஷஸ், பேலட் ஜஸ்ட் வாட்டர் போட்டு தேய்ச்சாலே வந்து அது போயிடும். வாட்டர் வச்சுக்க நம்மளுக்கு ஒரு பவுல் தேவைப்படும். லைக் ப்ரெஷ்ஷை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு கலர் நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமும் ப்ரெஷ்ஷை வந்து வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு சைடில் ஒரு பவுல் கொஞ்சம் பெரிய சைஸில் வச்சுக்கோங்க. ஒரு வேஸ்ட் கிளாத் தேவைப்படும், ஒரு காட்டன் நல்லா வாட்டர் அப்சர்வ் பண்ணுற மாதிரி ஒரு வேஸ்ட் கிளாத் ஒன்று வச்சுக்கோங்க. மாஸ்கிங் டேப். இந்த மாஸ்கிங் டேப் எதுக்குன்னா, இந்த மாஸ்கிங் டேப்பை வந்து 4 சைஸில் வந்து நம்ம போட்டுடணும். நம்ம வாட்டர் கலர் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாஸ்கிங் டேப் எடுக்கும் போது ஷீட்டோட ஒயிட்டில் இருக்கும், அவுட்புட் நல்லாயிருக்கும். 40 rupees பெரிய சைஸ் மாஸ்கிங் டேப் வாங்கிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஒட்டுறதுக்கு வந்து சைடில் ஒட்டுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து வாட்டர் கலர் ஷீட்ஸ். நீங்கள் எல்லா மெட்டீரியலுமே கரெக்டாக வச்சுக்கிட்டு பெயிண்ட்டு, ப்ரெஷ்ஷு எல்லாமே ப்ராப்பராக வச்சுட்டு ஷீட் வந்து மொக்கையாக இருந்துச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சிடலாம். வாட்டர் கலர் ஷீட்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு 5 to 6 ஷீட்ஸ் வந்து உங்களுக்கு 200-300 ரேஞ்சிலே கிடைக்கும். ஒரு பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி டிஃபர் ஆகும். வாட்டர் கலர் ஷீட் எந்த பிராண்ட் வேணால் யூஸ் பண்ணுங்கள். பட் 300 GSM மேலே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் ப்ரெஷ்ஷஸ் வைக்கிறதுக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு கப்பு மாரி வச்சுக்கலாம். இன்னும் நிறைய ஆர்ட் கண்டென்ட் நான் போஸ்ட் பண்ணுவேன், எல்லா மீடியம்ஸ் எல்லாத்தையும் பற்றியும் பார்க்கலாம். நம்ம தமிழில் ஆர்ட் வீடியோஸ்ன்னு போட்டாலே ரொம்ப கம்மியாக தான் வரும், 1-2 வரும். அதுவும் சிலது வந்து மியூசிக் போட்டுருவாங்க ஃபுல்லாக. ஸோ எனக்கு வந்து பிகினிங்கில் இருக்கும்போது அந்த மாதிரி தமிழில் அவ்வளோக்கா சேனல்ஸ் இல்லை. ஸோ நான் இந்த சேனலில் வந்து தமிழில் நிறைய ஆர்ட் கண்டென்ட், ஆர்ட் டுட்டோரியல்ஸ்லாம் வந்து போடலான் இருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு நிறைய லைக்ஸ் வந்துச்சுன்னா வாட்டர் கலர் எப்படி யூஸ் பண்ணணும், டெக்னிக்ஸ், வாட்டர் கலர் டுட்டோரியல்ஸ் எல்லாமே வந்து ஜஸ்ட் வந்து டைம் லேப்ஸாவோ மியூசிக் போட்டு போடாமல் டீட்டெயிலாக நான் பண்ணும்போது உங்களுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணி கிளியராக நான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்களும் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணலாம்.